ஆனால் அம்பேத்கரை அவமதிப்பு செய்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருப்பத்தூர் பாரத் ஸ்டேட் வங்கி எதிரில் வெல்ஃபேர் கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கரை அவமதிக்கும் விதமாக பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து வெல்ஃபேர் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் திருப்பத்தூர் பாரத் ஸ்டேட் வங்கி எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பேச்சாளர் ஃபைசான் சாதிப், வெல்ஃபேர் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சாதிக் பாட்ஷா ஆகியோர் கண்டன உரை எழுப்பினர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை இயற்றிய அண்ணல் அம்பேத்கரை அவமதிப்பு செய்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று பேசினர். மேலும் நாடாளுமன்றத்திலும் பொதுமக்களிடையே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒட்டுமொத்த மக்களின் விடுதலைக்காக போராடி தியாகம் செய்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவரை இப்போதெல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது ஃபேஷன் ஆகிவிட்டது. அவர் பெயரை கூறுவதை விட்டுவிட்டு கடவுளை வணங்கினால் புண்ணியமாவது கிடைக்கும் என்று பேசியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூக மக்களின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமாக பேசியது கண்டனத்துக்கு உரியது. அம்பேத்கரை அவமதிக்கும் விதமாக பேசியதை நாடாளுமன்ற அவையில் பல எதிர்ப்புகள் கிளம்பினாலும் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலும் அனைவரும் போராட வேண்டும். இந்நிலையில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரி அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பினார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வெல்ஃபேர் கட்சியின் நகர தலைவர் முகமது அஸ்கர், இந்தியன் யூனியன் முஸ்லீம் நகர தலைவர் அஃப்ரார், எஸ்டிபி நகர தலைவர் சாதிக், விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ், மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத், கந்தளி ஒன்றிய செயலாளர்கள் ஏஜே சக்தி, ஓவியர் அண்ணாமலை, ஒன்றிய அமைப்பாளர் திருமா இரவுபள்ளி சி திருமா விமல், நகர இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செயலாளர் விக்கி, ஒன்றிய இளஞ்சிறுத்தை அமைப்பாளர் ரா விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வெல்ஃபேர் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், எஸ்டிபி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரைகளை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ். வீர வணக்கம், வீர வணக்கம்.